அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கடகம் மனையேறி கேது உட்கார போறார். கடகம் மனையேறி கேது உட்காருதுன்னா, தாய் வழி பாட்டியால் பயனடைகிறவர்கள். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வழி உறவுகளால் பயனடைறவங்க. மாமியார், மருமக பிரச்சனையால பிரிஞ்சு போன ஜோடி திருப்பி சேர்ந்துக்குவாங்க. அதனால சண்டை போட்டுட்டு போன 2ஆம் திருமணம் வந்து திருப்பி நடந்துரும். முதல் திருமணம் டைவர்ஸ் ஆச்சு. எங்க மாமியாரால தான் எனக்கு பிரச்சனை. டைவர்ஸ் ஆயிடுச்சு. அப்ப திருப்பி வந்து இன்னொரு நல்ல மாமியாரா வந்து இன்னொரு 2ஆம் தரத்துல கல்யாணம் நடந்துரும். இப்படிலாம் நெறைய மாற்றம் நடக்கும். குரு பகவான் வந்து ஓட்டு அரசியல குடுப்பாரு, பணத்த குடுப்பாரு, வருமானத்த குடுப்பாரு, தொழில குடுப்பாரு, எல்லாம் அவரு குடுப்பாரு. சனி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, தொழிலையும் குடுப்பாரு, நிரந்தர சனி தான் போஜனக்காரகன். சனி தான் சோறு போடுவன். சனி இல்லாமல் உங்களால எதுவும் பண்ண முடியாது. "சனி போல் கொடுப்பவனும் கிடையாது, கெடுப்பவரும் கிடையாது" அப்படிங்கிற ஆமா. மாதிரி. சனி போல் கொடுப்பான் இல்லை, சனி போல் கெடுப்பான் இல்லை. சனி தான் சோறு போடுவான். சனி நல்லா இல்லன்னா அவன் சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். அப்ப சனி பகவான் குரு மனையேறி உட்கார்றது பணப்புழக்கம். பணத்த கையாள போனவன்லாம் மாட்டிக்குவான். அதே மாரி வ நெறைய பதுக்கி வச்சவன்லாம் கவனமா இருக்கணும். அந்த மாரிலாம் பண்ணி விட்டுருவாரு. சிக்கிருவாய்ங்க. அவங்கெல்லாம் பண்ணி விட்டுருவாரு. ஆனா, உழைக்கிறவனுக்கு வருமானத்த குடுத்துருவாரு. இப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றம் சனி பகவான்